வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். உலகம் முழுவதும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நம்ம எடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, ஈரான் வார்னால இங்க அமெரிக்கால உள்ள இந்தியர்களுக்கு என்னென்ன பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகுதுன்னு 5 பாயிண்ட்ஸ்ல பேச போறோம். இந்த 5 பாயிண்ட்டை நீங்க டாப்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இந்த 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்க போது நம்ம இன்னைக்கு எடுத்து விவாதிக்க போற பாயிண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கிறது அந்த நாடுகளில் உள்ள மக்களுக்கு தான். பிகாஸ் நிறைய உயிரிழப்புகள் தினமும் ஒரு நாள் போர்னால உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. இவன் நிறைய நியூஸ் பார்க்கணும் இல்லையா, இந்த போர்னால ஏற்படக்கூடிய அந்த சேதங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபைனான்ஷியலாக பேசுகிறாங்க. அதாவது இவ்வளோ $1 பில்லியன் செலவாயிருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் பார்க்கறது இத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதையை விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா அந்த கவிதை என்ன சொல்லியிருந்ததுன்னா, குண்டுகளை போடாதீர்கள், என் மகன் கல்லறையில் உறங்குகிறான், அங்கேயாவது நிம்மதியாக உறங்கட்டும் அப்படிங்கிற ஒரு கவிதை. அதை தாண்டி வர முடியல. ஸோ இந்த பாதிப்புலேருந்து ஒரு குழந்தையோட பார்வையில் ஒரு போர், அதுவும் முக்கியமாக அந்த போர் சூழலில் இருக்கிற ஒரு குழந்தை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது, விழுந்தது குண்டு, கிளம்பியது புகை மண்டலம், என் பிஞ்சு விரல்கள் பறி கொடுத்தது அம்மாவின் விரல்களை, தெரு முழுவதும் புகை மண்டலங்களாக பல பிஞ்சு விரல்களாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை நான் எழுதினேன். ஸோ எல்லாரும் ஆண்டவனை வேண்டிப்போம் சீக்கிரம் இதெல்லாம் சரியாகணும்னு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே நான் முதல் பாயிண்டாக எடுத்து பேச போகிறது இந்த 5 பாயிண்ட் இல்லாமல் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா இமிகிரேஷன். இதை ஏன் ஃபஸ்ட்டே எடுத்துக்கிறேன்னா, இல்லை ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுக்குறேன்னா, இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பாக்ட் பற்றி பேச போகிறோம். ஆனால் இந்த பாயிண்டில் என்ன நடக்குதுன்னா, இமிகிரேஷன் ஒரு பாசிட்டிவாக போகுது இந்தியர்களுக்கு. இங்கே மிக முக்கியமாக நிறைய வெளிநாட்டில் பார்க்கும்போது யூஎஸ் எம்பசி ஆர் யூஎஸ் கன்சுலேட் க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த போர் காரணமாக. அங்கேயே நிறைய க்ரீன் கார்டு ப்ராஸ் பண்ணி இங்கே வருவாங்க. ஸோ நிறைய க்ரீன் கார்டு, ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு இந்த வருடம் ஏற்கனவே குறைந்திருந்தது. இந்த போர்னால இன்னும் குறைய போகிறது. ஸோ அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரப்போகுது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் மூவ் ஆக போகுது. ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் பார்க்குறோம். ஸோ அதர் தன் தட் இந்த ஒரு போர்னால பெரிய ஒரு இம்பாக்ட் இமிகிரேஷனில் இல்லவே இல்லை. இமிகிரேஷனில் இம்பாக்டே இல்லை. ஆனால் டிஹெச்எஸ் ஷட் டவுன்னால ஒரு இம்பாக்ட் இருக்குது. அது நம்ம வீடியோலையும் நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டாப் 5 பாயிண்ட்ஸ்குள்ளே வருவோம். வரிசைப்படத்தில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து பேச போகிறேன். க்ரூட் ஆயில் ஆப்வியஸாக மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்குது இந்த கச்சா எண்ணெய். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த கச்சா எண்ணெயை நம்பி தான் இருக்குது. அது நம்ம பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், எல்பிஜியாக இருக்கலாம். ஈவன் பிளாஸ்டிக்ஸ் தயாரிக்க பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் இந்த கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கிறாங்க. ப்ரிஃபைன் வேக்ஸ் இந்த கச்சா எண்ணெயிலேருந்து வருது. ரோடு போடுற தார், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இந்த கச்சா எண்ணெயை அதுக்கு தான் சொல்கிறாங்க அது ஒரு கருப்பு தங்கம்னு. அவ்வளோ விஷயங்கள் அந்த கச்சா எண்ணெயில் இருக்குது. ஒரு பேரலோட விலை February 14 பார்க்கும்போது $70 கீழே இருந்தது. ஒரு மாதம் கூட முடியலைங்க. இன்றைக்கி $100 தாண்டி விற்றுட்டு இருக்காங்க. அங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்காங்க. பட் $100ங்கிற ஒரு நம்பரை தொட்டோன்னா எல்லாருக்குமே ஒரு பெரும் பயம் ஏற்பட்டது. மிக முக்கியமாக இங்கே அமெரிக்கா வாழ் இந்தியர்கள்னு பார்க்கும்போது, என்ன தான் இங்கே அமெரிக்காவில் நிறையா ட்ரில் பண்ணி கச்சா எண்ணெய் எடுத்தாலும் நம்ம காருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ரோல் வெளியே தான் வந்துகிட்டு இருக்கு. மிக முக்கியமாக டாப் 10 கண்ட்ரிஸ் பார்க்கும்போது கனடா, மெக்சிகோ இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் ஈராக்கும் இருக்காங்க. அங்கே நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் என்ன நடந்துச்சுன்னு. ஈரான் அங்கேருந்து கப்பலில் வெளியே எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கச்சா எண்ணெயோட விலை உலகம் முழுவதும் ஏறிட்டு இருக்கு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை இப்போவே கிரியேட் பண்ணுது. ஏன்னா February 14 அப்போலாம் ஒரு 2. இங்கே நான் கொலம்பஸில் ஒஹாயோவில் இருக்கோம். ஒரு 2.25 to 2.5 2.65 வரைக்குமே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3.65 $1 ஏறிடுச்சிங்க. ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்டை லைவாகவே கிரியேட் பண்ணுது. அதுதான் ரொம்ப முக்கியமாக க்ரூட் ஆயில் பற்றி பேசினது. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பிரச்சனை இல்லை. என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கும்போது, மிக முக்கியமாக நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய காய்கறி, பழங்கள். ஏன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் ட்ரக்கில் தான் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே கேஸ் விலை ஏறும்போது ஆப்வியஸாக அதோட விலையும் ஏறப்போகுது. அதோட இம்பாக்டும் சில இடங்களில் தெரியுது. இன்னும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். என்னதான் நம்ம சொன்னாலும் இல்லை, நிறைய பேர் எலக்ட்ரிக் கார்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இன்னமும் நிறைய கேஸ் யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் தான் நிறைய இருக்காங்க காரில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெரும்பாலான இம்பாக்ட் இருக்குது. அண்ட் ட்ரக்குன்னு பார்க்கும்போது 99.9% இன்ஸ்டில் கேஸை நம்பி தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளோட அந்த ஒரு கிராசரி ப்ரைஸில் ஏற்கனவே டேரிஃப் அதுன்னு சொல்லியே ஒரு துண்டு வந்துச்சு. இன்னொரு பெரிய ஒரு துண்டு விழப்போகுது. இது எவ்வளோ நாள் நீடிக்குதோ அவ்வளோ பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இந்தியர்கள்னு பார்க்கும்போது ட்ராவல். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பெற்றோர்களை கூப்பிட்டு வரணும். இல்லை இப்போ அவசரமாக நம்ம ட்ராவல் பண்ணாலே ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஒரு 30-40% இல்லை. அது ஒரு விஷயம். செகண்ட் இருக்கிற ஃப்ளைட்டோட விலை அதிகமாக இருக்குது. நம்ம பெரும் பணம் கொடுத்தா
ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு பாயிண்டில் பேசுகிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ட்ராவல் எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசணும். நிறைய அப்டேட்ஸோடு இருக்காங்க. மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரசிடென்ட் ஆஃப் சிட்டியார் டிராவல்ஸ். அவங்க வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸை பற்றி பேச போகிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டுப்போம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் வந்து நம்ம மக்களோட போயிட்டு இருந்தது. இன்னையோட விவாதத்தோட அடிநாதம் என்னன்னா வந்து இந்த போர் ஏற்பட்டிருக்கு. இதனால் அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு என்னென்ன பெரும் பாதிப்பு இருக்க போதுன்னு ஒரு 5 விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். 17வது அனிவர்சரி முடிச்சிருக்கேன். 17th அனிவர்சரி மிகப்பெரிய விஷயம். 18வது ஆண்டில் வந்து கால் எடுத்து வைக்கிறீங்க சிட்டியார் குரூப். ஸோ எங்களோட சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் பிரேம். ஆமா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி 17வது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி 18வது வருஷத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி we try to give the best service as possible. Hope for the best out now. We keep on improving from where we are from 2009 till now. Customer oda well wishers and avangaloda support and continuous feedback la da we are able to achieve this where we are right now. கண்டிப்பாக பிரகாஷ் ப்ரோ, கண்டிப்பாக கஸ்டமரோட சப்போர்ட் அண்ட் உங்கள் டீம் சப்போர்ட் தான். ஏன்னா வந்து ஒரு 17 வருடம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்ம அந்த தொழிலை சரியான முறையில் பண்ணிட்டு இருந்தால் தான் இவ்வளோ வந்து ஒரு சக்ஸஸ் வந்து மக்களால் தர முடியும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் வந்து பல படிகளை வந்து தொடணும்னு நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கும் நீங்கள் பர்த்டே, ஸோ அவங்களுக்கும் எங்களோட சேனல் சார்பாக விஷஸ் சொல்லிடுங்க. கட்டாயம் சொல்லிடுறேன். தேங்க்யூ. 17th இயர் கம்ப்ளீஷனுக்கு வந்து கோடு கொடுத்துருக்குறோம். 1 வீக் இன்னையில இருந்து மார்ச் 20th வரைக்கும் அது வேலிடா இருக்கும். ஏர் டிக்கெட்டா இருந்தாலும் சரி தான், ஓசிஐ பண்றவங்களா இருந்தாலும் சரி தான், எனி டிராவல் சர்வீசஸ் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து $18 டிஸ்கவுண்ட். வா, சூப்பர் பிரகாஷ் ப்ரோ. ஒரு நல்ல செய்தியோடு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து எதாவது நல்ல செய்தி இருக்குமான்னு பார்ப்போம். ட்ராவலில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? போற ஆரம்பித்து ஒரு 2 வாரம் போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா வந்து தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. ஆயில் தட்டுப்பாடு, அதாவது வந்து பெட்ரோல் தட்டுப்பாடுலேருந்து ஆரம்பித்து கேஸ் தட்டுப்பாடு, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ட்ராவலில் சரியாச்சா இன்னும் மோசமாச்சா? ஒரு மிக்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12th 13th இந்த நேற்று இன்னைக்குலாம் வந்து லுஃப்தான்சாவோட ஸ்ட்ரைக்கு, விசி அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் வந்து பைலட் அசோசியேஷன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக் வந்தனால வந்து என்னாச்சுன்னா நிறைய ஃபிளைட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு பிகர் இம்பேக்ட். ஏன்னா நம்மளுக்கு எனிவே 30% ஆஃப் த ஃபிளைட் வந்து ஆப்ரேட் ஆகலை மிடில் ஈஸ்ட்னால. ஸோ இது ஒரு அடிஷனல்னால லோட் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்குது இந்த சிச்சுவேஷன்ஸ்ல. ஸோ ஃபேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்குது. அதாவது இந்த டைம்ல வந்து எடுத்துட்டு போக ரொம்ப எக்ஸ்பென்சிவா ப்ரீமியம் ப்ரைஸ் பே பண்ணி தான் போற மாதிரி இருக்குது. ஸோ எக்கனாமி ப்ரைஸே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ லுஃப்தான்ஸா வேற பிரச்சனையா? எனக்குன்னே உரண்டு எடுக்க வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களோட நிலைமை. ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சில ஃப்ளைட் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறாங்களே, எமிரேட்ஸ் மிக முக்கியமாக, அதெல்லாம் வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்டா இல்லை அது முன்னாடி சொன்ன மாதிரி ரீபேட்ரியேட் ஃப்ளைட்டா? அது ஸோ அது வந்து லிமிட்டட் ஃப்ளைட் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது வந்து இப்போ நாங்கள் எங்களோட ஜிடிஎஸ்லயும் எங்களால் புக் பண்ண முடியும். சீட் இருந்ததுன்னா புக் பண்ண முடியும். பட் என்னன்னா அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சான்சஸ் வந்து 90 to 95% வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஃப்ளைட்டை வந்து புக் பண்றோம் மெஜாரிட்டி. பட் ஆனா இட்ஸ் நாட் ஃபுல்லி லைக் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் 2 ஃப்ளைட் தான் ஆப்ரேட் ஆயிட்டு. ஸோ அந்த ஒரு பயமும் இருக்குல்ல. அது 1 ஃப்ளைட் 2 ஃப்ளைட் நம்ம புக் பண்ணாலும் பழையபடி வந்து ரீரோட் பண்ணி நம்ம வந்து இஸ்தான்புல்ல டர்க்கில இறக்கி விட்டா இல்லை ஓமன்ல இறக்கி விட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு பயமும் இருக்குல்ல. ஆமா, இப்போ ஸ்டில் வந்து சிச்சுவேஷன் வந்து ஃபுல்லா கிளியரா இல்ல. பட் கமர்ஷியல் கேஸ் பிரைஸ் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க ஜென்ரலா. எனி சிச்சுவேஷன்ல வந்து அதை பிளாக் ஸ்டாப் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் டிராவல் பண்ணியே ஆகணும் இன்னும் 1 வாரத்துக்குள்ள, சில பேர் வந்து ஊருக்கு போயிட்டு 1 மந்த் லீவ்ல போயிருப்பாங்க, இல்லை 3 வீக்ஸ் போயிருப்பாங்க, போருக்கு முன்னாடி கிளம்பி போனவங்கலாம் இருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து ரொம்ப நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களா இந்தியாவில். ஸோ திரும்ப வந்து ஆகணும் அவங்களுக்குங்கும் போது வேற வழி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கட்டி தான் வந்து அதர் வே தான் வந்தாகணும் இல்லை. ஆமா, அப்படிதான் சான்சஸ் அதிகமா இருக்குது. இது தாயக்கட்டையை உருட்டி போடுற மாதிரி இன்னைக்கு ஃபிளைட் போகாம போகாதா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மாதிரி தான். ஸோ நாட் எமர்ஜென்சி எனக்கு கட்டாயம் போகணும் அவசியம் இல்லைன்னா யூ கேன் டேக் கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜப்பான் போயிட்டு போகிற அவங்க ஃப்ளைட் புக் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஜப்பானில் வந்து டிரான்சிட் விசா தேவையில்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க.
ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு வந்து தேவையில்லை. இதுல ஒரு சின்ன ட்ரிக்கி சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, ஜப்பான்ல வந்து 2 ஏர்போர்ட் இருக்கு, ஹனேடா ஏர்போர்ட், டோக்கியோல. நம்ம ஆன்லைன்ல சிலவங்க புக் பண்ண சில அதெல்லாம் கரெக்டா பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்ல இருந்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா போட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து எப்பவுமே கவனமா ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர் இல்லாம சேம் ஏர்போர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜேஎஃப்கே நியூயார்க் சிட்டில ஜேஎஃப்கே லகாடியான் இருக்குது பாருங்க. ஸோ ஜேஎஃப்கேல இருந்து லகாடியாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த இன்டர்னல் டொமஸ்டிக் ஃபிளைட் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் சீப்பரா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஜேஎஃப்கேல இறங்கி பேக்கை மாத்துற மாதிரி அந்த டோக்கியோ ஏர்போர்ட்ல 2 ஏர்போர்ட்ல ஒன்ல இறங்கி புல்லட் ட்ரெயின் எடுத்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு போகணும். இதுல 2 மாதிரி இருக்கு. சில டைம் பேக் அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து விசா இல்லைன்னா உங்களை வந்து என்ட்ரி பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா ட்ரெயினுக்கு எடுக்கிறீங்க. ஸோ டொமஸ்டிக் மாதிரி ஆயிடும். கரெக்ட். ஏன்னா நம்ம பார்டரை கிராஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இங்கே நியூயார்க்குமே அப்படிதான். ஸோ அந்த மாதிரி மாற்றும்போது நமக்கு வேலிட் விசா வேணும். ஒரு நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலாக. ஸோ மக்களே ஜப்பான் நீங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ புக் பண்ணும்போது சேம் ஏர்போர்ட்னா டிரான்சிட் விசா தேவையில்லை, இதுக்கும் பிரச்சனை இல்லை. பட் டிஃப்ரெண்ட் ஏர்போர்ட் புக் பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள். இது ஒன்னொரு விதத்துலயும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் நிறைய பேருக்கு இப்போ எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா வேணும்னா தைவான் சைஃபை வழியா வர்றதுக்காண்டி பண்ணி கொடுக்குறோம். அது சிங்கிள் டிக்கெட்டாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ $900-800 வந்து இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு வந்துட முடியும். அது என்ன, ஏர்போர்ட்ல வந்து பேக்கை எடுத்துட்டு தாய்பேல எடுத்து திருப்பி ரீசெக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க விசா தேவை கிடையாது அப்படின்னால அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர் இருக்குதா இல்லைன்னா ஏர்போர்ட்ல பேக்கேஜ் எடுக்கிற மாதிரி டிக்கெட் வந்து ஏஜென்ட் போட்டு கொடுக்குறாங்களா? ஸோ அந்த கொஸ்டினை நீங்க எப்பவுமே போட்டு தரவங்க ஒரு கொஸ்டின் 2000 கேட்டுக்கோங்க எப்பவுமே. ஸோ தாய்பாயில் நமக்கு வந்து அப்போ சேஞ்சஸ் இருக்கு, ஏர்லைன்ஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து அப்படியே ரீபுக் ரீடேக் பண்றது இல்லை பேக் அங்க. ஆமா, இது என்ன பண்ணுவோம்னா சேர்ந்துக்கு வர இப்போ $2000 வரும். நீங்க ஒரே மாதிரி போட்டீங்கன்னா ஒரே பேக் அப்படியே த்ரூ அவுட்டா போற மாதிரி இருக்கும். ஒரு டிக்கெட் வராது, 2 வரும். ஸோ பேக் எடுத்துட்டு இப்போ ஒரு ஃபிளைட் கேன்சல் ஆச்சுன்னா அடுத்த ஃபிளைட்டை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுல ரிஸ்க்ஸ் நிறைய இருக்குது. மோஸ்ட்லி லாங்கர் லேஓவர்ல கொடுக்கறதுனால ரிஸ்கை வந்து மிட்டிகேட் பண்ணி கொடுக்குறோம் ஆக்சுவலா. ஓ, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்டுதாங்கன்னா ஃப்ளைட் விலைலாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு தங்க விலைக்கு வித்துட்டு இருக்கு, இது எதாவது பண்ண முடியுமாங்கும் போது ஓகே, நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் இருந்தாலும் லாங்கர் லே ஓவர் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து தனியாக போவாங்க, இல்லை குழந்தைங்கள்லாம் போகும்போது இவங்கெல்லாம் போகும்போது அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸில் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் சிட்டியா ட்ராவல் அவங்க டீம்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது சூப்பர் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பிரகாஷ் ப்ரோ. ஜூனில் நமக்கு வந்து ஃபுட்பால் சீசன் இங்கே வேர்ல்ட் கப்பே நடக்க போகுது. ஸோ நார்த் அமெரிக்காலங்கும் போது நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் எகெயின் வந்து ஏப்ரல்லேருந்தே வந்து இங்கே ட்ராவல் சீசன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? நிறைய பேர் வந்து ஸ்ப்ரிங் பிரேக் அண்ட் சம்மர் பிரேக்னு பேக் டு பேக் இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் திரும்பவும் வந்து அதாவது வார் முடிஞ்சும் ப்ரைஸ் வந்து உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இயர் டேட்டா எடுத்து பார்த்ததுல வந்து யூஸ்வலாக 10% ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்க. ப்ரீவியஸ் இயரோட 10% $1,100 வந்து இப்போ $1,000 தான் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது பீக் சீசன்ல. ஆஃப் சீசன் அக்டோபர்ல வந்து $718 இருக்குது அப்படின்னு நம்ம டேட்டா அனாலிசிஸ் அந்த ஓவரால் டேட்டா எடுத்து பார்த்து சொல்றது. இப்போ என்ன சிச்சுவேஷன் வருதுன்னா, இது ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் மாதிரி ஆயிருது. வேர்ல்ட் கப் வந்து ஜூன் 11th இருந்து ஜூலை 19th வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாக்கர் இருக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் சினாரியோல அட்லாண்டா, டாலஸ் அண்ட் நியூயார்க்ல தான் செமிஃபைனலும் ஃபைனலும் நடக்குது. ஸோ நம்மளோட கஸ்டமர் பேஸ் நிறைய பேர் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்க சொல்ல இந்தியாவில இருந்து இன்ஃபோ நிறைய பேர் இங்க டிராவல் பண்ணுவாங்க. இங்க இருந்து அங்க போறவங்களுக்கு இப்போ சம்மருக்கு டிராவல் பண்றவங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து இன்ஃபிளேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் அதிகம். ஏன்னா அதான் பீக் சம்மர் சீசன் வேற நம்மளோட டிராவல். ஸோ நீங்க சீக்கிரம் புக் பண்றது பெட்டர் அப்படிங்கிறது தான் அட்வைசபிள் இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோல. சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. அந்த டேட்டாவோட சொன்னது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய மக்கள் நினச்சி இப்போ ஜூன் ட்ராவல் வந்து பேரண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணவங்க நினச்சிருப்பாங்க, ஓகே இன்னும் கொஞ்ச நாளில் ட்ராவல் புக் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அண்ட் ஃபிஃபா வேர்ல்ட் கப் இருக்கிறதுனால நிறைய ட்ராவலை எதிர்பார்க்குறாங்க. போருமே அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நம்ம நம்புகிறோம். ஸோ அது நல்ல பாயிண்ட் பிரகாஷ் ப்ரோ. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். இந்த நேரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. அடுத்த ஒரு கேட்டகரி நம்ம மிக முக்கியமாக பார்க்க போது நம்ம இந்தியர்களை பெரும் பாதிப்பு உள்ளாக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஒரு கண்கூடாவே பார்க்குறோம் அந்த ஒரு பிரச்சனை. இந்த ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியர்களை 2 விதமாக பாதிக்கும். ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நேரடி பாதிப்பு இருக்கும். எல்லாருமே நம்ம ஒரு கம்பெனியில் விளப்போம், அந்த கம்பெனியோட
ஸ்டாக்ஸ் வந்து இப்போ விலை குறைந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட் வேணாம்பாங்க, இல்லை வந்து அடுத்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை ஆள் குறைப்பு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போகும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஈரான் வார்னால ஏற்படக்கூடிய ஒரு இம்பேக்ட் வந்து கண்கூடா தெரியுது. அதுவும் இந்தியர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பேசணும்னா இதை விட்டுட்டு பேச முடியாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. காரணம் இந்த வாரோட இம்பேக்ட் நம்ம எல்லாமே பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ எல்லாத்தினாலும் என்ன ஆகும்னா வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதாவது வந்து பொருட்களோட விலை வந்து அதிகமாகும். பொருட்களோட விலை அதிகமாகும் போது ஆப்வியஸாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும். ஸோ இதனால் வந்து போர் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு பயம் வந்து இந்தியர்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய வந்து கேட்கக்கூடாத நியூஸ் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து இந்தியர்களுக்கு கிரியேட் பண்ணுது இந்த வார்னால. ஆப்வியஸாக ஸ்டாக் மார்க்கெட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தின பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் யூஎஸ் எக்கனாமி. ஏன்னா எப்போல்லாம் இந்த மாதிரியான விஷயம் நடக்குதோ அப்போல்லாம் எக்கனாமியில் ஒரு அடி விழும். இப்போ தான் $100 பேரலுக்கு வந்து விற்கிதானா? இல்லை, 2022 அதாவது கோவிட் சமயத்துலேயும் வந்து $100ங்கிற நம்பர் தாண்டிச்சு. அது ஒரு எக்கனாமியில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அதனால் இங்கே ஒரு இன்ஃப்ளேஷனில் பிரச்சனை இருந்தது. உடனே ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க. அதனால தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃபெட் ரிசர்வ் திரும்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க சொல்கிறது. ஸோ அதனால் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஹை எம்ப்ளாய்மெண்ட் ரேட், ஹை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் யூஎஸ் எக்கனாமி தான் வந்து எல்லாருமே நம்பி இருக்கோம் இல்லையா? இங்கே இருக்கும்போது அதில் ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது இந்த வார்னாலங்கும் போது கொஞ்சம் பயம் தான் ஏற்படுது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லலாம். இந்த வார் வந்து இங்கே அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு. அதே போல் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் சிட்டியா டிராவல்ஸோட பிரசிடென்ட் அவர்கள் வந்து நமக்காக வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. சிட்டி 18 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோட். நீங்கள் $18 ஆஃப் வாங்கிக்கலாம். அவங்களோட வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது கூட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு $18 ஆஃப் கொடுப்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.